அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் புக்கில் இருந்து இங்கிலீஷை வச்சு டாபிக் போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்குறோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் தமிழ்லையும் போட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கிலீஷ்லையும் போடும். உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாருமே கேட்டுட்டீங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்துட்டாங்கன்னா பிடிஎஃப் ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோர்மேன் மெக்கானிக்கல் ப்ரிப்பேர் ஆகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நீங்களும் சரி கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாருக்காச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், அதாவது சிம் அப்படின்னு சொல்லுவோம். சிம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டூல் அண்ட் டை இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. 6th செமஸ்டரில் நீங்கள் டிப்ளமோவில் படிச்சிருப்பீங்க. டிப்ளமோவில் ஆத்தர் இது யாரும் பார்த்தீங்கன்னா எஸ்பி சீதாராமன் அவர்கள். ஆத்தர் எஸ்பி சித்தார்த்தன் சர்குணநாதன் அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூனிட் 1ல் இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா சிம் அண்ட் கேட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் சிலபஸ்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கேடு டெஃபனிஷன் அண்ட் கேடுன்னு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குள்ள வருது, சிம்மில் எங்கே வருது, ஸோ ஓவராலாக அதோட யூசஸ் என்ன எல்லாத்தையுமே வந்து பக்காவாக கிளியர் கட்டாக பார்த்துடலாம். நான் வந்து இதில் இருக்கிறதுல வாசிக்க போகிறது கிடையாது, என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபேக்டை மட்டும் தான் சொல்ல போகிறேன். வாசிக்கிறதுல நீங்கள் தயவு செய்து வாசிச்சுக்காங்க, சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் பிளானிங் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைசைஸ் பண்ணுறது. இப்போ எப்படி டிஜிட்டல் இந்தியா மாதிரி ஃபுல்லாத்தையும் வந்து டிஜிட்டலைசேஷன், இந்த டாக்குமெண்ட்டை வச்சு எழுதாமல் எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் சிம், கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் கேடு, மேனுஃபேக்சரிங் கேம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ். ஸோ இது 3 கம்பைன் பண்ண கலவையாக தான் இருக்கக்கூடியதான் சிம். இங்க பாத்தீங்கன்னா கேடு, கேமு, கம்ப்யூட்டர் எய்டட் பிசினஸ் ஃபங்க்ஷன்ஸ், இது 3 சேர்ந்த கலவை தான் சிம். அவ்வளவுதாங்க. சிம்மோட வேலை என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன்ல இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத ஒரு லே அவுட் மாதிரியோ இல்லை வாய் வார்த்தையாவோ சொல்லிடுவாங்க. அந்த வாய் வார்த்தையை சொல்றதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணதை அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும். ப்ரொடக்ஷன் பண்ணதை என்ன பண்ணணும், கடைசியில் கஸ்டமர்கிட்ட எல்லாம் ஓகேவா இருந்தால் குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாம் செக் பண்ணிட்டு டெலிவரி பண்ணணும். இதுதாங்க சிம்மோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டிசைனு, அடுத்து ப்ராடக்ட்டு, அடுத்து என்ன பண்ணுறோம் டெலிவரி, குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் பார்த்து டெலிவரி பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுகிறது அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து லே அவுட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, ஜூமு குறைச்ச கரெக்டாக. ஓகே, இங்க பாருங்க, ஒரு கேடுனா என்ன, கேம்னா என்ன, கம்ப்யூட்டரைஸ் பிசினஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. கேடுல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக் மாடலிங். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டை ஜியாமெட்ரிக் மாடலா உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இன்ஜினியரிங் அனாலிசிஸ், அதாவது அதுல வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினோ எவ்வளவு ஃபோர்ஸ் தாங்குது, எவ்வளவு வெயிட் தாங்குது, எந்த இடத்துல பிரேக் ஆகுது, இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகுதா, அப்போ திருப்பியும் வந்து டிசைனுக்கு அனுப்புங்க, அது ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி சரி பண்ணதுக்கு அப்புறம் எவாலுவேஷன், திருப்பி ஓகேவா இருக்கா அப்படின்றத பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிசைன். அடுத்து மேனுஃபேக்சரிங் பிளானிங். இப்போ கேடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ல பிளான் பண்றதுக்கு வருவாங்க. எப்படி ஒரு டிசைனை உருவாக்கிட்டாங்க, அதை எப்படி நம்ம புரோட்டோடைப்பா உருவாக்குறது, எப்படி ரியல் வேர்ல்டுக்கு நம்ம கொண்டு வர்றது, அதை பார்க்கறது தான் மேனுஃபேக்சரிங் பிளானிங். அதுல என்ன கொண்டு வருவாங்கன்னா இந்த சிஎன்சி மிஷின், விஎம்சி மிஷின்ஸ், இதெல்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்ல ஒர்க் ஆகக்கூடியது. அதே மாதிரி தான், சரிங்களா? இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த கோட் கன்வெர்ட் பண்ணி அதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் பிளானிங். சிஎன்சில கொடுக்குறதா, விஎம்சில கொடுக்குறதா, எந்த மாதிரி ப்ராசஸ் கொடுக்கணும், லேத் பண்ணுமா, ட்ரில் பண்ணுமா, இந்த மாதிரி பல வகையான ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்றதையும் மேனுஃபேக்சரிங் பிளானிங் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தான் எங்க போவாங்க, கண்ட்ரோலுக்கு போவாங்க. அங்க எந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் மானிட்டரிங், அதாவது ஒரு ப்ராசஸை உருவாக்கிடுவாங்க.
அதை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்ப லேத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் ட்ரில்லுக்கு போகணும், அதுக்கப்புறம் சாஃப்ட் ஃப்ளோருக்கு போகணும், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் போகணும் இப்படின்னு சொல்லிட்டு வரிசையா கொண்டு போயிடுவாங்க. கம்ப்யூட்டரைஸ்டு பிசினஸ் சிஸ்டம்ஸ். கம்ப்யூட்டரைஸ்டு பிசினஸ் சிஸ்டம்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் என்ட்ரி, அக்கௌண்டிங்கு, பேரோலு, கஸ்டமர் பில்லிங். ஸோ இதுக்குள்ள என்னது கம்ப்யூட்டரைஸ்டு. இப்போ ஒரு மெட்டீரியல் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்டாக் கம்மியாக இருக்கு, இதெல்லாம் வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எவ்வளோக்கு நம்ம வாங்கியிருக்கோம், திருப்பி எவ்வளோக்கு ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணியிருக்கோம், பேரோல் என்ன, கஸ்டமர் பில்லிங் என்ன, எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கறது தான் முக்கியமான வேலையாக இருக்கிறது. ஸோ இதுதான் ஓவராலா வந்து அந்த லே அவுட். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸா சைக்கிள் கேப்பிங்ல வந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கான அந்த காம்போனன்ட். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட இன்புட்டும் இன்னொருதுக்கு அவுட்புட்டா போகும், அது இன்னொருதோட இன்புட்டா இருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து ரா மெட்டீரியல் இருக்குன்னா இந்த ரா மெட்டீரியல் எங்க போகணும், லேத் டிபார்ட்மெண்ட் போகும். அந்த லேத் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அடுத்து ட்ரில்லிங் போகும். ஸோ இதோட அவுட்புட் தான், இந்த ரா மெட்டீரியல் இருக்கிற அவுட்புட் தான் லேத்துக்கு இன்புட்டா இருக்கு. லேத்துல வர அவுட்புட் தான் ட்ரில்லிங் மிஷினுக்கு இன்புட்டா இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் ஒவ்வொருதோட அவுட்புட்டும் இன்னொரு ப்ராசஸுக்கு இன்புட்டாக அமையும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஓவராலா சிம்மோட கான்செப்ட். அடுத்து CAD டெஃபினிஷன். இப்பதான் நம்ம உண்மையான சிலபஸ்குள்ளேயே வர CAD டெஃபினிஷன். CADனா என்ன? கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். அதுதான் வந்து CAD அப்படின்னு சொல்றோம். அதாவது நீங்க விஷுவலா பாக்குறதையோ இல்ல ஒரு மிஷினையோ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸா கொண்டு போறீங்க. இப்ப நீங்க இந்த CADன்ற வார்த்தையை பாக்குறீங்க. இப்ப இது 3Dல நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா CAD அப்படின்னு நம்ம வரைவோம். இந்த வரைகிறதுக்கு இந்த சிக்கு வந்து ஆர்க்கு யூஸ் பண்ணோம், ஏக்கு வந்து லைன் யூஸ் பண்ணோம், இன்க்ளைன்டு லைன் யூஸ் பண்ணோம், டிக்கு வந்து ஒரு லைனு பிளஸ் வந்து என்னது கர்வ் ஆர்க் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனல் வியூஸாகவும் ஒவ்வொரு ஆர்க்காகவும் ஒவ்வொரு லைனாகவும் டிஜிட்டலைசேஷன் பண்ணி கம்ப்யூட்டர்ல வரையக்கூடியதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கேடை பயன்படுத்தி ஒரு பொருள் இப்போ லேத்தா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் வரையக்கூடியதா இந்த கேடு டிசைன். சரிங்களா? டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல இங்க பாத்தீங்களா, அதுதான் டெஃபினிஷன். இது வந்து தமிழ் படிக்கிறதை விட மேக்ஸிமம் இங்கிலீஷ்லயும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சா போதும். உங்களுக்கு இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஈஸியா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. டெக்னிக்கல் அந்த வேர்டிங்ஸ் வந்து கரெக்டா தெரிஞ்சா போதும், ஈஸியாவே நம்மளால கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த நம்ம சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா திருப்பி ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். அதுல எப்படி எல்லாம் நம்மளால கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ பாருங்க, CAD ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பயன்படுத்தி ப்ராடக்டை கிரியேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, என்ன கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறாங்களோ கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட், அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ப்ராடக்டை கிரியேட் பண்றாங்க. அந்த ப்ராடக்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அனாலிசிஸ் பண்றாங்க. அனாலிசிஸ்ல ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அதை திருப்பி டிசைன் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணி திருப்பி ஆப்டிமைஸ்டு டிசைனா உருவாக்குறாங்க. அது எந்தவித பிரச்சனையும் இல்லாம டிசைனா உருவாக்குறது தான் அவங்களோட வேலை. இதுதான் கம்ப்யூட்டர் டிசைனோட வேலை. இது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கும். ஹார்ட்வேர்னா இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், டிஸ்பிளே டிவைசஸ். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இன்புட்னா இப்போ மானிட்டரு, அதே மாதிரி சிஎன்சிக்கு போயிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மானிட்டரு, சிஸ்டம், இன்னும் பெரிய பெரிய வேலையில இருக்கு. சாலிட் ஒர்க்ஸ், கேட்டா, இன்னும் நீங்க பெரிய பெரிய லெவல்ல யோசிச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஒவ்வொன்றுமே. அதை நீங்க படிக்க படிக்க தெரிஞ்சுக்குவீங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர்னா அடிஷனலா நீங்க வந்து சிஸ்டம்க்கு கொடுக்குறது. இப்போ கேடு, கேட்டையா, ப்ரோஇ, ஆன்சிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷனலா நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்னு வரும். ஸோ இந்த CAD பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டிசைன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் தாங்க. இந்த சார்ட்டை பாருங்க, என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ரெகக்னிஷன் ஆஃப் நீட், டெஃபினிஷன் ஆஃப் ப்ராப்ளம், சிந்தசிஸ், அனாலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன், எவாலுவேஷன், பிரசன்டேஷன். இந்த சார்ட்டுக்கு அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க, அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். ரெகக்னிஷன் ஆஃப் நீடுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா கஸ்டமர் என்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம என்ன உற்பத்தி பண்ண போறோம், நமக்கு என்ன தேவை அப்படின்றதான் அந்த ரெகக்னிஷன் ஆஃப் நீட். ஸோ அந்த ரெகக்னிஷன் ஆஃப் நீடு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுல என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம கொண்டு வரது, அப்புறம் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணும். ஸோ ஓவராலா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை தொகுக்கணும். ஸோ என்ன டிசைன் பண்ண போறோம், அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம், இப்படி ஓவர் கம் பண்ணி தான் அடுத்து சிந்தசிஸ், அதாவது எல்லாத்தையும் தொகுத்து வழங்கப்படும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றோம்னா அனாலிசிஸ். டிசைன் பண்ணதை ஸ்ட்ரெஸ்ஸோ, ஸ்ட்ரெயினோ, வெயிட் எவ்வளவு இருக்கு, லோடு எவ்வளவு தாங்குது, எந்த இடத்துல பிரேக் ஆகுது, அதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து அனலைஸ் பண்ணும். அதுல எந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா திருப்பி ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம். திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம். அந்த ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டு தான் திருப்பி வந்து ஒரு தடவை எவாலுவேஷன் போகும்.
எவாலுவேஷன்ல இருந்து மறுபடியும் சிந்தசிஸ்க்கு வரும். ஸோ இதுதான் ஃபேக்ட். இப்படி நீங்க திருப்ப திருப்ப கரெக்டா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து பெஸ்டா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் தகுந்தாப்புல கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்க யார்கிட்ட கொண்டு போகணும், கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணணும். சரிங்களா, இதைத்தான் அங்க சொல்லியிருப்பாங்க. ரெகக்னிஷன் ஆஃப் நீட், ப்ராடக்ட்ல உள்ள குறைகளை கண்டறிவது அல்லது வாடிக்கையாளர் தேவையை பூர்த்தி செய்வதற்கானது. சரிங்களா, டெஃபினிஷன் ஆஃப் நீட்னா அந்த குறைகளை நிவர்த்தி செய்யறது. அதுல என்னது, அளவு, வடிவம், தோற்றம், எடை சொன்னேன்னா. ஸோ அளவுல எதுவும் மாறி இருக்கா, சென்டிமீட்டர் இவ்வளவு சென்டிமீட்டர் மாறி இருக்கா, இவ்வளவு மில்லிமீட்டர் மாறி இருக்கா, அது வந்து ஆர்க் ஷேப்ல வந்திருக்கா, ஓவல் ஷேப்ல வந்திருக்கா, ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்திருக்கா, பிசிக்கலா எப்படி தெரியுது, இதெல்லாமே ஒரு பிசிக்கல் கேரக்டர். ஃபங்க்ஷனல் கேரக்டர்னா இந்த பொருளுக்கு உற்பத்தி செய்ய ஒரு 10 ரூபா ஆச்சு, நம்ம வந்து 15 ரூபாய்க்கு விற்போம், ஹோல்சேல் கிட்ட 12 ரூபாய்க்கு விற்போம். ஸோ இந்த மாதிரி தரத்தை பொறுத்தும் திறனை பொறுத்தும் விலையை நிர்ணயிக்கிறதா ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ். சிந்தசிஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டிசைனர் அதான் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லாத்தையும் தொகுத்து வழங்கிட்டு டிசைனர்கிட்ட கொடுத்துடணும். எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இது வராம நாங்க எடுக்க என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் சிந்தசிஸ். அனாலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன்னா வரக்கூடிய ப்ராப்ளமா மறுபடியும் டிசைன் பண்றதா அதோட வேலை. எவாலுவேஷன், எவாலுவேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஆப்டிமைஸ்டு டிசைன்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தையும் டெஃபினிஷன்ல குறிட்டு ஸ்பெசிபிக், அதாவது கொடுத்திருக்க அவங்க கஸ்டமர் ரெக்யர்மெண்டோட ஒப்பிட்டு பார்த்து ஓகே இது வந்து பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் தான் என்னங்க போகணும், ப்ரெசன்டேஷனுக்கு போகணும். அதாவது குவாலிட்டி நல்லா இருக்கா, குவான்டிட்டி நல்லா இருக்கா, அளவு கரெக்டா இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், கஸ்டமர் கிட்ட போகணும். ப்ரெசன்டேஷன் இதுதாங்க. ப்ரெசன்டேஷன்றப்ப என்ன வரும் அப்படின்னு கேடை பொறுத்த வரைக்கும் அந்த 2D வியூ 3D வியூலாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி செக்ஷனல் வியூ, டாப் வியூ என்ன, ஃப்ரண்ட் வியூ என்ன, சைடு வியூ என்ன, லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டா வந்து எங்கிட்ட பார்த்தாலும் வந்து கேட்ல வந்து இந்த டிஃப்ரெண்டான டிராயிங்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா போட்டே ஆகணும். அதே மாதிரி அசம்பிளி லிஸ்ட், இப்ப நீங்க ஒரு லேத் மிஷின் எடுத்தீங்கன்னா அதுல என்ன போல்ட் போட்டிருக்கீங்க, பெட்டு எங்க இருக்கு, ஹெட் எங்க இருக்கு, கியர் எங்க இருக்கு, இதை மாதிரி தனித்தனியா செக்ஷனல் வியூ கொடுக்கணும், அசம்பிளி லிஸ்ட் கொடுக்கணும். அதுல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறீங்க அப்படி எல்லாத்தையுமே தொகுத்து வரக்கூடியதான் பிரசன்டேஷன். ஸோ CAD ஆக்டிவிட்டிஸ், CADல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு. ஜியாமெட்ரிக் மாடலிங், இன்ஜினியரிங் அனாலிசிஸ், டிசைன் ரிவ்யூ அண்ட் எவாலுவேஷன், ஆட்டோமேட்டட் டிராஃப்டிங். இந்த 4 தான். இதுல இந்த ஜியாமெட்ரிக் மாடலிங்கை பத்தி தனியாவே நம்ம பார்ப்போம். தனியாவே வந்து அடுத்த டாபிக் இருக்கு, அதை நம்ம பக்காவா பார்த்துருவோம். அது உங்களுக்கு அடுத்த கிளாஸஸ்ல வந்துடும். டிசைன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பேசிக்கா CAD, அதுல எப்படி வரும்னா பக்கத்துல எக்ஸ்ட்ராவா CAD ஆட் ஆகும். ஸோ இதுல கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி தொகுத்து எல்லா அனாலிசிஸுமே இந்த 4ஐயும் வந்து அடிஷனலா ஆட் பண்ணிட்டு இதுல வரக்கூடியது. சரிங்களா, இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த டயக்ராம் லேஅவுட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஜியாமெட்ரிக் மாடலிங் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக் மாடலிங் இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு ப்ராடக்டா நம்ம உருவாக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் வரையணும். அது எவ்வளவு சென்டிமீட்டர்ல இருக்கணும், எவ்வளவு மில்லிமீட்டர்ல இருக்கணும், எவ்வளவு இன்ச்சஸ்ல இருக்கணும், அடி கணக்குல இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிபிகேஷன் இருக்கும் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக டிஜிட்டல் பண்ண போறோம். கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பண்ண போறோம். டிஜிட்டல் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறாங்க, ஜியாமெட்ரிக் மாடல். ஸோ அது வந்து 3 மாடல் இருக்கு. இந்த 3 மாடலை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நம்ம 2018 கொஸ்டின்ல பார்த்ததே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒயர் ஃப்ரேம் மாடல், சர்ஃபேஸ் மாடல், சாலிட் மாடல், இந்த 3 தான். ஸோ இந்த ஜியாமெட்ரிக் மாடலை உருவாக்குறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்றாங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆட்டோகேட், ப்ரோஇ, யூனிகிராபிக்ஸ், கேட்டையா, சாலிடேட், சாலிட்வொர்க்ஸ், இன்வென்டார், ப்ரொஃபஷனல். இந்த சாலிட்வொர்க்ஸ் தான்ன்றது 3D வியூ. அதாவது மேக்சிமம் வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து சாலிட்வொர்க்ஸ் கேட்டையால தான் பெஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக இன்வென்டர், ப்ரொஃபஷனல். சிவில்னு பாத்தீங்கன்னா ஆட்டோகேட், அதுக்கு தனித்தனி சாஃப்ட்வேர் இருக்கு. இது இந்த மெக்கானிக்கு மட்டும். இன்ஜினியரிங் அனாலிசிஸ்னா என்னென்ன அனாலிசிஸ் இருக்குன்னு பாருங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ், ஹீட் டிரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ், ஃப்ளூயிட் ஃப்ளோ அனாலிசிஸ், கைனமெட்டிக் அனாலிசிஸ், டைனமிக் அனாலிசிஸ், FEA அனாலிசிஸ், ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 6 வகையானது தான் பண்றாங்க. அதுக்கு சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்களா, ஆன்சிஸ் தான் மேஜர் சாஃப்ட்வேர். ஆன்சிஸ், CFX, ஃப்ளூயண்ட், ஆடம்ஸ், MCC, நாஸ்டான், அடினா, எக்ஸெட்ரா. இதுலலாம் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ நாட் மேட்ச், அதாவது ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்பாங்க. இதுல இருந்து எது பொருந்தாதது அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். டிசைன் ரிவ்யூ அண்ட் எவாலுவேஷன். டிசைன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங். நமக்கு எவ்வளவு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களாம் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா +or-0.2 இந்த மாதிரி டாலரன்ஸ் ஃபிட் பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்க்ரூ வந்து 8 mm வச்சுக்கோங்களேன், அது வந்து 8 +or-0.02 mm அப்படின்றத வச்சிருப்பாங்க.
அது வந்து அந்த ஹோலுக்குள்ள போறப்ப கூட இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகிக்கிற மாதிரி தான், மைனஸ்ல இருந்தாலும் பிளஸ்ல இருக்கிற மாதிரியும் அந்த ஹோலை ரெடி பண்ணியிருப்பான். அதே மாதிரி லேயர், அதே மாதிரி அசம்பிளிஸ், கைனமெட்டிக்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க, டிசைன் ரிவல்யூஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏரியா அண்ட் வால்யூம், மாஸ் அண்ட் இனர்சியா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னது பக்காவா இதெல்லாம் அனலைஸ் பண்றதா டிசைன் எவாலுவேஷன். ஆட்டோமேட்டட் டிராஃப்டிங்னா இப்போ நீங்க ஒரு வியூஸ் வரைஞ்சிடுறீங்க, ஒரு லேத்தையே பக்காவா வரைஞ்சிட்டீங்கனாலும் அது டாப்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கு, ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கு, அதுல உள்ள அசம்பிளி பார்ட்லாம் என்ன, மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் விடணும், அயன் யூஸ் பண்ணுமா, அலுமினியம் யூஸ் பண்ணுமா, ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸோட ரேட் எவ்வளவு வரும், இது எல்லாமே ஆட்டோமேட்டட் டிராஃப்டிங்ல வரக்கூடியது. கேடோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கேட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அக்யூரசி, டிசைனோட அக்யூரசியை வந்து கண்டிப்பா நம்ம கையால பண்றதை விட கம்ப்யூட்டரால பண்றப்ப இன்னும் நம்மளால அக்யூரசி கொண்டு வர முடியுது. அதே மாதிரி டாக்குமெண்டேஷன், நீங்க ஒரு பெரிய சார்ட்ல வரைகிறத விட இந்த மாதிரி சிஸ்டமா வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அதே மாதிரி அனாலிசிஸ் பண்றது அப்படிதான், நீங்க ஒரு புரோட்டோடைப்பை உருவாக்கி அதுல டெஸ்ட் பண்ணி இது பண்ணா காசு தான் செலவாகும். ஆனா இதே மாதிரி இன்ஜினியரிங்ல டிசைன்ல கொண்டு வந்தீங்கன்னா அதுலயே டெஸ்ட் பண்ணி அதுலயே அனாலிசிஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு டைம் சேவ், காசு சேவ். ஸ்டாண்டர்ட் டிசைனு, லீட் டைம் டு த டிசைன், அதாவது டைம் வந்து குறைக்கப்படுகின்றது. மேனுஃபேக்சரிங் தேவையான டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே அதுல கொடுக்க முடியும். வேலை ஆட்களோட எண்ணிக்கையும் குறைக்கப்படுது. அதே மாதிரி வாடிக்கை கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் வந்து சீக்கிரமா நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிடலாம். கேட் சிஸ்டத்தோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேமு, ஒர்க் ஸ்டேஷனு. ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மேக்சிமம் வந்து அதுலயே டிராயிங் வரைகிற மாதிரி இருக்கும். இன்னொரு சில இதுல பாத்தீங்கன்னா அந்த டிராயிங் கம்ப்யூட்டர்ல வரைஞ்சிட்டு போய் இன்னொரு இதுல ப்ரோக்ராம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுதான் இந்த டிஃபரன்ஸ். அதோட பயன்பாட்டு அடிப்படையில் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் கேட் சிஸ்டம், ஆர்கிடெக்சரல், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல் கேட். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா மிஷினரிஸ், அதே மாதிரி பஸ், ட்ரக்ஸ் இந்த மாதிரி வரும். ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா சிவில் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ஒரு பிளான் லேஅவுட், அதெல்லாம் வந்து கேட்ல தான் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக்னா சர்க்கியூட் பிரிண்ட் பண்றாங்க, அதெல்லாம் வந்து இதுல தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒயரிங் எல்லாமே கேடுங்க. கேட் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. அதோட செயல்பாட்டை அடிப்படை கொண்டு பேட்ச் கேட் சிஸ்டம், இன்டராக்டிவ் கேட் சிஸ்டம், இன்டகிரேட்டட் கேட் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இது கிடையாது. நம்ம பார்த்ததே டெஃபினிஷன் என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அவ்வளவுதாங்க ஓவராலா. இது வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. வேணும்னா நீங்க வாசிச்சு படிச்சுக்கோங்க. வேணும்னா நீங்க வந்து வாசிச்சு கண்டிப்பா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாமெட்ரிக் மாடலிங் கண்டிப்பா கொண்டு போக போறோம். ஜியாமெட்ரிக் மாடலிங் கண்டிப்பா கொண்டு போக போறோம். ஸோ இது எல்லாமே ஓவராலா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன, ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்னா ஒரு கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்னா யூனிக்ஸ், MS-DOS, விண்டோஸ். இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்றது விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த மாதிரி பழைய கேட் சிஸ்டத்துல என்ன யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோம்ல, ஆட்டோகேடு, ப்ரோஇ, ஆன்சிஸ், கேட்டையா, சாலிட் எட்ஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் இதுல ரெண்டுமே தனியா இருக்கு. உங்களுக்கே தெரியும் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 2D 3D டிரான்ஸ்லேஷன், இது வந்து பேசிக்கா இருக்குதான். டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், ஸ்கேலிங், இந்த மூணு தான் வந்து 2D 3Dல வரக்கூடியது. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாமெட்ரிக் மாடலிங்கும் பார்க்கலாம். ஜியாமெட்ரிக் மாடலிங் தான் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. TNPSC 4 கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் கண்டிப்பா எழுதுறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஜியாமெட்ரிக் மாடலிங் டாபிக் வரும். இன்னும் வேற எதுவும் டாபிக்ஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்குண்டான வீடியோஸும் அப்டேட்ல வந்து இனிமேல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.